தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தாயாம் திரவியோடு இணைந்து புனித கன்னிமரியாவினுடைய அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய இந்த விழா இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்த காரணத்தினால் இன்றைய தினத்திலே கொண்டாடப்படுகின்றது. அந்த தாயை போல நாமும் மாசு மறுவற்றவர்களாக நம்முடைய சிந்தனையால், சொல்லால், செயலால் இறைவனுக்கு புகழ் சேர்க்கக்கூடியவர்களாக அந்த தாயை பின்பற்றி அவரை நம்முடைய முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இறைவனுடைய மாட்சிக்காக, மகிமைக்காக நம்முடைய வாழ்வையை அர்ப்பணிக்க வரம் கேட்டு இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும், சொல்லாலும், செயலாலும், கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவர்
நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்தனே. அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவருக்கும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வார்த்தைகள் 3 முதல் 6 மற்றும் 11 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும்
தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே,
அனைவருக்கும் அன்னையினுடைய அமல உற்பவ பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புகழ்பெற்ற ஓவியரும் சிற்ப கலைஞருமான மைக்கேல் ஏஞ்சலோ தன்னுடைய மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ்மிக்க சிற்பமாகிய பியட்டா என்பதை உலகினருடைய பார்வைக்கு வைத்தார். பியட்டா என்று சொல்லுகிற பொழுது சிலுவை அடியிலே அன்னை கன்னி மரியா இயேசுவை தன்னுடைய அன்பு மகனை தாங்கிக் கொள்வது போன்று, மடியிலே தாங்கிக் கொள்வது போன்ற அந்த சிற்பம். அதனை உலகினரின் பார்வைக்கு வைத்த பொழுது அனைவரும் வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரே ஒரு மனிதர் மட்டும் மைக்கேல் ஏஞ்சலோவை பார்த்து, உங்களுடைய இந்த சிற்பத்திலே ஏதோ குறை இருக்கிற மாதிரி தெரிகிறதே என்று சொன்னார். மைக்கேல் ஏஞ்சலோ, அப்படி என்ன குறையை பார்த்து விட்டீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொல்லுவார், இறந்திருக்கக்கூடிய அந்த மனிதரோ 33 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர். ஆனால் அவருடைய முகத்தை விட அவருடைய தாயினுடைய முகம் மிகவும் இளமையானதாக தெரிகிறது. உண்மையிலே பார்க்க போனால் அந்த இளைஞருடைய முகத்தை விட தாயினுடைய முகம் வயது முதிர்ந்ததாகத்தானே தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் வயது குறைந்ததாக இளமையானதாக தெரிகிறதே என்று சொன்ன பொழுது மைக்கேல் ஏஞ்சலோ அந்த மனிதரை பார்த்து சொல்லுவார், பாவம் செய்யாத எந்த மனிதரும் அவ்வளவு எளிதாக மூப்பு அடைவதில்லை, வயது முதிர்வு அடைவதில்லை என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, நாளிலே பாவ மாசு அறியாத நம்முடைய அன்பு தாயினுடைய அந்த பெருவிழாவை தான் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியா எந்த பாவ மாசும் அறியாமல் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தாள் என்கின்ற அந்த ஒரு பெருவிழாவை இன்றைய நாளிலே திரு அவையானது கொண்டாடி மகிழ்கின்றது. மனிதராக பிறந்த அனைவருமே ஆதி பெற்றோர் செய்த பாவத்தினால் ஜென்ம பாவத்திற்கு உட்பட்டு தான் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். ஆனால் இறைவனுடைய சிறப்பான சலுகையால், சிறப்பான அருளால் அன்னை கன்னிமரி அந்த ஜென்ம பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டாள். 1854 ஆண்டிலே திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இதனை விசுவாச சத்தியமாக உலகிற்கு பிரகடனம் செய்தார். தன்னுடைய கருவிலேயே தான் உருவான சமயத்திலேயே பாவ மாசு இல்லாமல் அன்னை உருவாகினாள். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அன்னை அவ்வாறே தன்னை பாவ மாசு இல்லாமல் காத்து கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய காட்சியின் மூலமாகவும் திருத்தந்தையினுடைய இந்த விசுவாச சத்தியமானது உறுதிப்படுத்தப்பட்டது. லூர்து நகரிலே 1858 மார்ச் 25 பெர்னதத் இந்த 14 வயது சிறுமிக்கு காட்சி கொடுத்து, நானே அமல உற்பவம் என்று அன்னை மீண்டுமாக தன்னுடைய அமல உற்பவத்தை உறுதிப்படுத்துவதாக பார்க்கிறோம். விவிலியத்திலே பார்க்கிற பொழுது அன்னை பாவ மாசின்றி பிறந்தாள் என்பதற்கான நேரிடையான உதாரணங்கள் இல்லாவிட்டாலும் கூட மறைமுகமான குறிப்புகள் அன்னை பாவ மாசற்றவள் என்பதை உணர்த்தக்கூடிய விதத்திலே இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன்னுடைய தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்று கடவுள் அழகையோடு உரையாடிய அந்த உரையாடலை கேட்டோம். இங்கே உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்பது ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இடையேயான ஒரு போராட்டமாக இருந்தாலும் கூட அங்கே பெண் என்று சொல்லுகிற பொழுது அது அன்னை மரியாவை முன் குறிப்பதாக இருக்கின்றது. ஆக அன்னை மரியாவுக்கும் சாத்தானுக்கும் போராட்டம் தொடக்கத்திலிருந்தே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக அவள் சாத்தானிற்கு அல்லது பாவத்திற்கு அடிமையாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இன்றைய நற்செய்தியிலே கபிரியேல் வானதூதர் அருள் நிறைந்தவரை வாழ்க என்று அன்னை மரியாவை வாழ்த்துவதை பார்க்கிறோம்.
அருள், கடவுளுடைய அருள் எங்கே இருக்கிறதோ அங்கே சாத்தானுடைய ஆட்சிக்கு இடம் இல்லாமல் போகிறது. அதே போல சாத்தானுடைய ஆட்சி இருக்கக்கூடிய இடத்திலே கடவுளுடைய அருள் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. இறைவனுடைய சிறப்பு அருள், சிறப்பு சலுகை அன்னை மரியாள் மீது நிரம்ப பொழியப்பட்ட காரணத்தின் காரணமாக அங்கே அவர் சாத்தானின் ஆட்சிக்கு, பாவத்தின் ஆட்சிக்கு உட்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. பாவ மாசு இல்லாமல் அவள் காக்கப்பட்டாள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 1 குறிப்பேடு புத்தகத்திலே 15வது அதிகாரம் 14வது இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே குருக்களும் லேவியரும் ஆண்டவராகிய கடவுளுடைய உடன்படிக்கை பேழையை தூக்கிச் செல்வதற்கு முன்பதாக தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பேழையின் அடையாளமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அந்த உடன்படிக்கை பேழையை தூக்கிச் செல்வதற்கு முன்பதாகவே குருக்களும் லேவியரும் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்குவதற்கு முன்பதாக அன்னை எந்த அளவிற்கு தூய்மைப்படுத்தப்பட்டிருப்பாள் இறைவனால் என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடியவில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் இப்படிப்பட்ட பாவ மாசு மறுவற்றவளாக உற்பவித்ததோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை காத்து கொண்டாள். எந்தவித பாவ மாசும் கரையும் தன்னை அணுகாதவாறு மிகவும் புனிதமான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாள் என்று பார்க்கிறோம். அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாமும் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். நாமும் அன்னையை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் தூய்மையானவர்களாக, பாவ மாசு மறு அற்றவர்களாக வாழ்கிற பொழுது உண்மையிலேயே அந்த அன்னையை நம்முடைய தாய் என்று அன்போடு பெருமையோடு நம்மால் சொல்லிக்கொள்ள முடியும். அமல அன்னை பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் தாமே அந்த தாயை நம்முடைய முன் மாதிரியாக, நம்முடைய மேல்வரி சட்டமாக கொண்டு நம்முடைய வாழ்வை வாழத் தொடங்குவோம். இன்று 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல, நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே மாசற்றோராகவும் தூயோராகவும் வாழும்படி இறைவனால் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த வாழ்வை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னெடுத்து செல்ல திருமொழிக்கின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட அருளை தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே காத்து கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி பொருளை மனம் இறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியே உம் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன் மாதிரியாகவும் விளங்கச் செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் மத அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகி எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மரியே, உம்மை பற்றி மாட்சிக்குரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் நீதியின் கதிரவனும் எங்கள் கடவுளுமாகிய கிறிஸ்து உம்மிடமிருந்தே தோன்றினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பங்கு தந்தையும் உள்ள ஆன்மசிரனங்களுக்காகவும் திருப்பலி பங்கேற்ற ஒருவரையும் உள்ள ஆன்மசிரனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவெல்லாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே. புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.